இன்றைக்கி நம்ம பன்னீர் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. பெரிய வெங்காயம் 2, ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஒரு 1.5 கப், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வேணும்னா அதிகமாக கூட வச்சுக்கலாம். இன்னும் 2 பச்சை மிளகாய், பன்னீர் 1 கப்பு, தக்காளி 1. அதுக்கப்புறம் இது தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டை 2, அதுக்கப்புறம் இந்த பிளாக் கார்டமன் சொல்கிறது 1, கிராம்பு 3, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், பிரிஞ்சி இலை ஒரு 2. அது இல்லாமல் இதுக்கு தேவையான மசால் தூள்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் நான் காய வச்சு வச்சுருக்கேன், நிழலில் காய வச்சு வச்சுருக்கேன் அந்த புதினா இலை ஒரு 4 இலை. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நம்ம பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் இல்லாதவங்க கீயை போட்டுக்கோங்க. இப்போ அந்த பன்னீர் க்யூப்ஸை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குக்கரில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டு நம்ம பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வாடினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அந்த புதினா வச்சுருக்கிறது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வாடினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் பச்சை பட்டாணி போட்டு அது மேலேயே அரிசி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் போட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி 1.5 டம்ளருக்கு அரிசிக்கு தேவையான தண்ணி விட்டு 2 விசில் விட்டு நான் அந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் க்யூப்ஸை இது மேலே போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக்கரை மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.